இந்த நாளிலுமாக கூட நாம் வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து வருவோம். பல நாட்கள் கழித்து மறுபடியுமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எடுக்கிற செய்தி எங்கேயோ இருந்து இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு சுத்தி விட்ட மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது ஒரு ரீவைண்ட் வாங்க. அது 17வது அதிகாரம் வரைக்கும் வந்திருக்கிறோம். 17வது அதிகாரம் மிட்ல வந்து நின்றுட்டு இருக்கிறோம். அதனுடைய 2வது பகுதியை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன்ஸை கொடுத்து தொடர்ந்து நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி டைம் ஆகும். ஆனாலும் இந்த வாரத்தில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த ரெவலேஷன் சீரீஸை கொஞ்சம் உங்களுடைய நீங்கள் வேலைக்கு போகும்போது சில காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது இந்த காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே வாங்க. இந்த நாளில் அந்த 17வது 18வது அதிகாரத்தினுடைய அடிப்படையில் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசி தொடர்ந்து நம்ம வருகிற நாட்களில் இதை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கலசங்களுடைய அந்த 7 தூதரில் 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி போதும். எல்லாரும் இங்க கவனிக்கலாம். இங்க வார்த்தை சொல்லப்பட்டு 7 கலசங்களை உடைய 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி. இந்த தூதர்கள் வந்து பேசுகிறத அந்த பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. சில இடத்துல திட்டவட்டமா ஆவியானவருடைய சத்தத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் கேட்கிறான். அப்படி ஒரு இடத்துல மறுரூபமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது சத்தவனை போல என்ன பண்றார், அப்படியே விழுந்து கிடக்கிறத நம் வேதத்துல வாசிச்சோம். இப்படி பலவிதமான காரியங்கள்ல சில காரியங்களை, சில அறிவிப்புகளை, சில அறிக்கைகளை தூதரை வைத்து ஆண்டவர் என்ன பண்றார் சொல்லுகிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இந்த 17 18 அதிகாரங்கள்ல வாசிக்கும் பொழுது இந்த இடத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா 7 கலசங்களை உடைய 7 தூதரில் ஒருவன் என்னோடு கூட வந்து அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இங்க ஒரு தூதன் வந்துட்டாரு. இப்படி நம்ம அதை இந்த பகுதியை நான் உங்களுக்கு அதிகமா நான் விளக்குறேன். இது முதல் 6 வசனங்களை இந்த தூதன் பேசுறார். அடுத்தது 7ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அடுத்த தூதன் வந்துடுறார். அந்த இடத்துல அடுத்த தூதன் வருகிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 18வது அதிகாரத்துக்குள்ள நீங்க போகும்போது 3 தூதர்களுடைய சத்தம் வருகிறது. இங்க 7 கலசங்களை உடைய 7 தூதர்ல ஒவ்வொருத்தரா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இந்த வெளிப்படுத்தல் 18க்குள்ள வரும்போது 3 தூதர்களுடைய சத்தத்தை நாம் பார்க்கிறோம். முதல் தூதனுடைய சத்தம் அந்த அதிகாரத்துல முதல் தூதனுடைய சத்தம் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் 2வது தூதன் சத்தத்தை அந்த பகுதிகளில் பார்க்கிறோம். 21வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது 3வது தூதனை அந்த பகுதிகளில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இதுல நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு வேறு ஒரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய், நல்ல கவனிங்க, மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவனுடைய மகிமையினால் பூமி என்னவாகுது, பிரகாசமாயிற்று. ஏன்னா மகிமை மத்தியிலே இருக்கிறாங்க. அதனால கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்த மோசே முகத்தையே யாராலும் பார்க்க முடியலன்னா தூதர்களுடைய முகம் எப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், பிரகாசமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முகத்தை நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். அவனுடைய அதாவது அவனுடைய காரியத்தை பார்க்கிறோம். மகிமையினால பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சில அறிக்கைகளை அவன் சொல்லுகிறான், பலத்த சத்தமிட்டு சொல்லுகிறான். இப்படி கேளுங்க, இப்படி நடக்க போகுது, இப்படின்ற பல காரியங்களை சொல்லுவதை வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இந்த நாளில் நாம் தியானித்து பார்க்கிற போது இந்த தூதர்களுடைய பணி என்ன, அதை நாம் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு தொடர்ந்து வருகிற வாரத்தில் இவர்கள் என்ன செஞ்சாங்கன்ற சப்ஜெக்டுக்குள்ள போவோம். அதற்குள்ளாக நீங்க இந்த நம்மளுடைய யூடியூப் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய பல அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நன்கு அது புரிவதற்கு ஏதுவாக இருக்கும். ஏன் இந்த பகுதியை நாம ஒவ்வொரு தடவை சொல்வதை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஏன் இந்த வெளிப்படுத்தலை நம்ம எல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய 66 புஸ்தகங்கள்ல
ஒரு புஸ்தகத்துக்கு மாத்திரம் தான் பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லப்படுது? விசேஷம். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இந்த அதாவது எங்க வீட்டில் விசேஷங்க அப்படின்னு சொல்ற மாதிரி 66 புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்து ஒரு புஸ்தகத்துக்கு மாத்திரம் தான் என்ன பேர் வச்சிருக்கிறாரு? விசேஷம்னு பேர் வச்சிருக்கிறார். அது என்னது? வெளிப்படுத்தின விசேஷம். இதுதான் இந்த பகுதிகளில் அதை நாம் அறிந்து கொள்வது, அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு மிகுந்த சிரமம். ஆனா அதன் மத்தியில பல மணி நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தான் இந்த பகுதிகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். எவ்வளவோ போதகர்கள் பலவிதமான வியாக்கியானங்களுக்கு கொடுக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இந்த காரியங்களில் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். தொடர்ந்து உங்களுக்கும் தருவாராக. இந்த தூதர்களுடைய காரியங்களை நீங்க வாசித்து பார்க்கிற போதும் இவர்கள் செய்கிற காரியங்கள் என்ன, இவங்க செய்கிற பணி என்ன? முதலாவது இவங்க செய்கிற பணி என்ன? யாருக்கு பணிவிடை செய்யறாங்க? தேவனுக்கு பணிவிடை செய்கிறாங்க. நம்பர் 1, இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி யாரு என்ன செய்யறாங்க? தேவனுக்கு பணிவிடை செய்கிறார்கள். இரண்டாவது யாருக்கு இவர்கள் பணிவிடை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, விசுவாசிகளாகிய நமக்கு அவர்கள் பணிவிடை செய்கிறார்கள். நாட் ஃபார் ஆல். அதை நீங்க நன்கு கவனிச்சு கொள்ள வேண்டும். அண்டர்லைன்டு வேர்டு என்ன அப்படின்னு சொன்னா, நாட் ஃபார் ஆல். எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்கள் அல்ல. ரட்சிப்புக்குள்ள வந்த அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? போய் உதவி செய்வார்கள். ஆண்டவர் அந்த லிஸ்ட்ல கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறார்னா வைத்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவது தேவனுக்கு அவர்கள் பணிவிடை செய்யறாங்க. அப்படி நம்ம பேசணும்னா அது ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை நம்ம செய்யணும். ஆனாலும் நீங்க வாசிக்கலாம், ஒரு பகுதியை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 20-21 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 103ஆம் சங்கீதம் 20-21 வசனங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து, அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற, அவருடைய பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவரை ஸ்தோத்திரியுங்கள். 20ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற, அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரியுங்கள். தொடர்ந்து. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து, அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கும்போது யாருக்கு பணிவிடை செய்யறாங்க? தேவனுக்கு அவர்கள் பணிவிடை செய்வதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே அந்த காரியத்தை பணிவிடை செய்கிறவர்கள். இரண்டாவது, இவர்கள் விசுவாசிகளாகிய நமக்கு அவர்கள் பணிவிடை செய்கிறார்கள் சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The book of Hebrews chapter 1 verse 14. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக. நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? யாருக்கு இவங்க பணிவிடை செய்யறாங்களா? அந்த பகுதி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? யாருக்காக? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்வதற்கு இவங்க வருகிறாங்க. அப்போ ரட்சிப்பை சுதந்திரமா பெற்ற ஜனமெல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே. அதுதான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். அதுதான் இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இந்த தேவதூதர்கள் நமக்கு என்ன பணிவிடை செய்கிறார்கள்? ஏன்னா அவர் தேவனுக்கு பணிவிடை செய்கிறாங்க. அது பரலோகத்துல பரம தூதர்களின் சேனைகள் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்படி ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அது அந்த சப்ஜெக்ட். அது கேராபீன்கள் சேராபீன்கள். அது ஒரு லாங் டாக். நம்ம பல காரியங்களை நம்ம பேசலாம். தேவதூதர்கள் நமக்காக செய்யும் பணிவிடைகள் என்ன? 7 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் இந்த நாளில் நான் முடிக்க தேவாவியானவர் கிருபை தருவாராக. மிக ரத்தின சுருக்கமாக நாம் தியானிப்போம். இந்த
தேவதூதர்கள் நமக்காக செய்யும் பணிவிடைகள் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கிற போது, நம்பர் 1, முதலாவது காரியம், இவர்கள் செய்கிற காரியங்கள் என்னன்னா பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். இவர்கள் செய்கிற முதல் காரியம் என்ன? பாதுகாப்பு. இவங்க என்ன பண்ணுகிறாங்கன்னா, இந்த தேவதூதர்கள் என்ன பண்ணுகிறாங்க, உங்களையும் என்னையும் என்ன பண்ணுகிறாருன்னா, இந்த தூதரை வைத்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார், சங்கிலிகளால கட்டப்பட்டு நிலைமையில அங்க சுற்றிலும் போர் சேவகர்கள் இருக்கிறாங்க. இப்படி நிறைய போர் சேவகர்கள், அவங்க சங்கிலிகள் கட்டப்பட்டு, இப்படி நிறைய போர் சேவகர்கள் அவங்க சங்கிலிகள் கட்டப்பட்டு அப்படி கிடக்கிற அந்த இடத்துல வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, யார் அந்த சப்ஜெக்ட்ல நமக்கு நல்லா தெரியும். யார் அனுப்புறாரு ஆண்டவர் அந்த இடத்துக்குள்ள? ஒரு தூதனை அனுப்புகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தூதன் வரும்போது அந்த கட்டுகள் எல்லாம் என்ன பண்ணுது, தானாய் கழல்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். முதல் காவல், இரண்டாம் காவல், மூன்றாம் காவல், அதை தாண்டி கொண்டு போய் என்ன பண்றாருன்னா, த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ்ல அவரை கொண்டு போய் விடுகிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றில நீங்க வேத வசனத்தை நீங்க கொலை செய்ய திட்டமிட்டு இருந்த ஏரோது, அதாவது இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க. அப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 11வது, அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இந்த காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுல 11வது வசனத்தை வாசிங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் என்று சொல்லி அந்த பகுதிகளில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் அவர் பாதுகாப்பு கொடுக்கிறத வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அதாவது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம், 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை என்ன பண்ணுகிறாரா, சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்னு சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம பாடும் பொழுது கூட அருண் அவர்கள் பாடும்பொழுது அந்த பாடலை பாடும்போது பாடினாங்க. 91ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக என்ன பண்ணுகிறாரோ தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்ணுகிறார், அவர் கட்டளை இடுகிறார்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பக்கத்துல ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, உன் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படி உனக்காக உங்களுக்காக தம்முடைய தூதனுக்கு கட்டளை இடுகிறார். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பா, உங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பா, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களை பாதுகாப்பா, நீங்க போகிற பாதையெல்லாம் உங்களை வழி நடத்துவார் என்பதில் சந்தேகம் அல்ல. தேங்க்யூ ஜீசஸ். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவா, உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவா, காதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவா. சொல்லுங்க. அவசற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா, அவசற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா, தேவன் அடைக்கலமே. நல்ல உற்சாகமா தெரிஞ்ச பாடல், நல்ல கைகளை தட்டி. நம்பிக்கையும் அவரே, அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஓ ஜீசஸ், தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாதுகாப்பா. எல்லாவற்றிலும் ஒரு தூதனை உங்களுக்காக வைத்திருக்கிறார் ஆண்டவர். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டோமோ யார் அனுப்பிடுறார், உடனடியா எங்க அனுப்பிடுறாருன்னா ஒரு தூதனை அனுப்புகிறார். உங்க குடும்பத்தை சுத்தி அவர்கள் வேலி அடைப்பார்கள். எல்லா நிலைகள்ல கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக அந்த தூதனை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, எல்லா நிலைகள்ல தேவ ஆவியானவர் நமக்காக உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு நிச்சயமாக உங்களை காத்துக்கொள்வாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா காரியங்கள்ல தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இரண்டாவது காரியம், முதலாவது அதை ஒட்டி வருகிற இன்னொரு காரியம்னே சொல்லலாம்.
முதலாவது பாதுகாப்பு. இரண்டாவது காரியம், ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார்கள். இரண்டாவது இவங்க செய்யற காரியம் என்ன? எப்படிப்பட்ட ஆபத்துகள் இருந்தும் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் பாதுகாக்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். நம்ம சொல்லும்போது ஒரே, அதாவது நீங்க அந்த ஃபிளைட்ல இருப்பீங்கன்னு சொன்னா, இல்ல நீங்க ஒருவேளை அந்த கப்பல்ல இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க ஒருவேளை அந்த ட்ரெயின்ல இருப்பீங்கன்னு சொன்னா, உங்க நிமித்தமாக அங்க அத்தனை பேசஞ்சர்ஸையும் கர்த்தர் காப்பாற்றுவார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் நிச்சயமாக பாதுகாப்பா. ஒரு யூரோக்களித்தோன் புயல் வந்துச்சு. 14 நாளா பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடல. வசனம் தான் சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் கண்டிராத ஒரு புயல் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய பவுல் அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறார். ஆனா ஒரு வேர்ட் சொல்றாரு, எல்லா காரியம் ஓன் நிமித்தம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கப்பல் இருக்கிற ஒருத்தன் கூட என்ன பண்ண மாட்டான், சாக மாட்டான்னு சொன்னார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்கள் நிமித்தமாக ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை விச நீங்க உங்க வாழ்க்கையில காப்பாற்றப்பட்டிருப்பீங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். பாஸ்டர் சொல்லும்போது சொல்லுவாங்க அநேக வேளைகள்ல, நீங்க எங்கேயாவது ஊருக்கு போறீங்களா, வேற எங்கேயோ போறீங்களா, சொல்லிட்டு போங்க, நாங்க என்ன பண்ணுவோம் உங்களுக்காக, we will pray for you, உங்களுக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நிலைகளில் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. போனோம் நேற்றைய தினத்தில் கூட ஜெயந்தி சிஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, நாங்கள் போகும்போது நானும் ஒரு காரியத்துக்காக போனோம், நாங்கள் போகும்போது ஜெபித்து போனோம், ஆனால் மயிர் நிலையில் தப்பினோம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாங்கள் அறிந்து கொண்டோம், கர்த்தருடைய தூதனை அனுப்பி கர்த்தரங்களை காப்பாற்றினா. அந்த ஜெபம் அவ்வளவு முக்கியம் என்பதை என்ன பண்ணிட்டோம், பாஸ்டர் சொன்னதை எங்களுக்கு உடனடியாக ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க. அதனால தான் போன வாரம் போகும்போது கூட உங்ககிட்ட நாம ஜெபித்துட்டு போன காரியம் அதான். எல்லா காரியங்கள்ல கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எத்தனையோ ஏதாவது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஃப்ளைட்ல சுத்தி இருக்கிறோம், ஒரே இடத்துலயே சுத்தி இருக்குது. இது மூச்சு விடுறதுக்குலாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சிரமப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி ஏன்னா லாங்கஸ்ட் ஃப்ளைட்ஸ்ல போகும்போது சில வேளையில் அப்படி அங்க அந்த சூழ்நிலை அப்படி சர்ன்னு இறங்கி இருக்குது. பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஓகே இன்னைக்கு நமக்கு எருசலேமின் ஆலயம் தான் போல இருக்குது, எல்லாம் இன்னைக்கு யாரெல்லாம் பாடுவான் தான். ஆனால் ஒரு விசை, ஆனால் அப்படியெல்லாம் ஒரு நம்ம மனுஷங்க தானே, ஆனால் எல்லாவற்றின் மத்தியில் இயேசுவே என்கிற நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரோம்ல, அந்த ஜெபம் உங்களை காப்பாற்றும். ஆண்டவர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி எத்தனையோ விசை கர்த்தர் வழி நடத்தின காரியத்தை நம்ம சொல்லிட்டே போலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. காரணம் எல்லா காரியங்கள்ல கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். பிரதர் ராஜு பிரதர் கேட்டா சொல்லலாம் நிறைய காரியங்கள். எத்தனை வருஷம் பாஸ்டரோட போகும்போது மயிரலையில தப்பின நாட்கள், எவ்வளவு காரியங்கள். மரணத்துக்கும் நமக்கும் எப்படிதான் இருக்கும், ஒரு துளி விளிம்பு தான். அப்படிப்பட்ட நிலைகள்ல கர்த்தர் காப்பாற்றின காரியங்கள். எல்லாவற்றின் மத்தியில தேவ ஆவியானவர் வழி நடத்தின விதங்கள் சம்திங் சூப்பர் நேச்சுரல். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா காரியங்கள்ல நீங்க இந்த யூரோக்களித்தோனை குறித்து நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை 27ஆம் அதிகாரத்தை வீட்டுல நீங்க முழுசா வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆனா அதுல 2 வசனங்களை வாசிங்க. 27, 23, 24 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். உன் நிமித்தம் என்ன பண்றார், அத்தனை பேருக்கு என்ன பண்ணுகிறார், தயவு பண்ணினார்னு சொல்லுகிறத கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் உங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு நான் இந்த இடத்தை விட்டு கிளம்புறேன், உம்முடைய தூதனை அனுப்புங்கப்பா. அவ்வளவுதான். அவர் உங்களை என்ன பண்ணுவார்னா காத்துக்கொள்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நேபுகாத் நேச்சாருடைய காலத்துல பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட தானியேலை குறித்து வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க. அந்த அதிகாரம் முழுசும் நீங்க அப்புறம் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க. தேசத்துல சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. யாராவது ஏன்னா ராஜாவை தவிர வேற யாரையாவது வணங்கினாங்கன்னா அவங்கள தூக்கி எங்க கொண்டு போய் போடுங்க, சிங்க கபியில போடுங்கன்னு ஒரு வசனத்தை வாசிங்க. 22வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்கிறது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி. அங்க சிங்க கபிக்குள்ள உட்கார்ந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஏன்னா மற்றவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இதோட தானியேலுடைய சீரீஸ் முடிஞ்சு போயிருக்குன்னு யோசித்தாங்க.
பட் இப்போ ஸ்டேட்மெண்ட் எங்க இருந்து வருது? சிங்க கெபிக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வெளியே வருது ராஜாவுக்கு. ஏப்பா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தாரா? ராஜா வெளியிலிருந்து சிங்க கெபி வாசல்ல இருந்து கேட்கிறார். எவ்வளவு ஆழத்துல? ஏன்னா கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்காது, இல்ல நல்ல ஆழத்துல தான் என்ன பண்ணிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஏன்னா இங்க நிற்கும் போது அந்த சிங்கம் பாஞ்சு உள்ள இருக்கிறவங்களையும் இழுத்துரும். ஆனா நல்ல ஆழத்துல தான் கிடப்பார். ஆனா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? அங்கிருந்து ஒரு சத்தத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவைகளின் வாய்களை என்ன பண்ணாரா? கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அதுல ஒரு தூதனை அனுப்பி எல்லா வாயும் என்ன பண்றாருன்னா கட்டி போட்டார்னு வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையில நீங்க எந்த ஆபத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை அருகில வந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம ஒரு பல்லவியை நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, ஹல்லேலூயா, அவர் நம்மை காத்துக்கொள்வார்னு ஹல்லேலூயா பாட போகிறோம் உள்ளத்தின் ஆழத்துல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஆபத்து சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. அதுல ஒரு கவி இப்படியா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரு. யாரை வச்சு காத்துக்கொள்றாரா? தூதர் சேனையவே கர்த்தர் என்ன பண்றார்? அனுப்புறாருன்னு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்துல ஒரு ஆபத்து, ஒரு சூழ்நிலை, எல்லா காரியங்களும் ஒரு எதிரி கத்தி எடுத்துட்டு வரணும்னு இல்லை. நீங்க போற ஆபத்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை விட யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க சூழ்நிலையில கர்த்தர் உங்களை எல்லா ஆபத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்வார். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களுடைய ஹல்லேலூயா ஆபத்திலும் அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். உங்களுடைய ஹல்லேலூயா நாளைக்கு ஜாப் போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் அதை காட்டிலும் 1000 மடங்கு வேலையில கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை காப்பாரே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனையோ விஷயம் உங்களை காத்து கொண்டிருக்கிறார், எத்தனையோ விஷயம் உங்களை தப்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூன் மாதத்துல ஹல்லேலூயா, உங்களுடைய ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி ஒரு அற்புதத்தை செய்வார். மாபெரும் அதிசயங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஏஞ்சல்
அதாவது இந்த தூதன் செய்கிற முதல் காரியம் என்ன? பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். இரண்டாவது காரியம் ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார்கள். வாட் இஸ் நம்பர் 3? மூன்றாவது காரியம் அவர்கள் செய்கிற காரியம் என்ன? ஜெபங்களுக்கு பதிலை கொண்டு வருகிறார்கள். மூன்றாவது இவர்கள் செய்கிற காரியம் என்ன? ஜெபங்களுக்கு எதை கொண்டு வருகிறார்கள்? பதிலை கொண்டு வருகிறார்கள். இந்த பகுதியை நீங்க இதுவும் தானியேல்ல நீங்க வாசித்து பார்க்கிற போது தானியேலை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம சொல்லிட்டு போலாம். இருந்தாலும் அந்த தூதன் சொல்ற அந்த வார்த்தைகளை நம்ம கூர்ந்து கவனிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்கலாம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து. காபிரியேல் என்ன பண்றாரோ? வேகமா பறந்து வர்றாரு. நீங்க ஜெபம் பண்ணும்போதே யார் பறந்து வர்றா உங்க மத்தியில? உண்மையா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கேப்ரியல் பறந்து வருவான். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா ஜெபம் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையா ஜெபம் பண்ணணும், அப்பதான் கேப்ரியல் வருவான். நம்மளும் ரைட்டு போற போக்குல ஒரு தோத்திரம் போட்டு போயிடுவோம் என்ன அப்படின்ற விதம் இருக்கக்கூடாது. உண்மையா என்ன பண்ணணும்? கூப்பிடும் போது அவரை கூப்பிட்டா யார் அனுப்பிடுறாரு? கேப்ரியலே கர்த்தர் அனுப்புறாரு. இடைவிடாம அவர் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுதான் வேதவசனம் சொல்லப்படுது. இப்படி நம்ம சொல்றதா இருந்தா நம்ம எல்லார காட்டிலும் அதிகமான பொறுப்பு உள்ள ஒரு ஸ்தானத்துல தான், உலக பிரகாரமான வேலையில தான் யார் இருந்தா? தானியேல் அப்படிப்பட்ட வேலையில தான் இருந்தார். இத்தனைக்கும் அடிமையா இருக்கிறார் ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல பொசிஷன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி. அந்த பாபிலோன் தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர். ராஜா யாரை கேட்காம செய்ய மாட்டாங்க. நேபுகாத்நேச்சரா இருந்தாலும் சரி, தரியு ராஜாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் யார்கிட்ட தான் கேட்கிறாங்க? தானியேலே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா இதுக்கு நடுவில் அவர் என்ன பண்றாரு? காலை மதியம் சாயந்தரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? தினம் 3 வேளை. எந்த 3 வேளை அதெல்லாம் நம்ம வாதத்துக்குள்ள எடுத்துட்டு வரணும். ஆனா தினம் எத்தனை தடவை போய் முழங்கால் போட்டுறாரு? 3 தடவை போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்து அப்படி ஜபிக்கிற ஒரு மனுஷன். ஆனா அதனால தான் என்ன சொல்லப்படுது? அவன் நீ ஜெபம் பண்ண அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் வந்து என்ன பண்றானா? அவன் தொடுகிறான். அவ்வளவுதான். பரத்திலிருந்து அவரோடு கூட இருக்கிறவர், சேனைகளின் கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு தூதன் வந்து நம்ம முதல்ல வெளிப்படுத்தல வாசிச்சோம். அவன் முகம் எப்படி இருந்துச்சு? பிரகாசமா இருந்துச்சு. அந்த இடம் முழுசு பிரகாசமா மாறுது. அவன் வந்து தொடுகிறான். இப்ப 23ஆம் வசனத்தை வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன். சொல்றாரு இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? நீ அப்படிப்பட்டவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அவ்வளவுதான். உடனே சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? பிதா இல்ல அங்க குமாரன் உடனே கட்டளை புறப்படுது. போய் என் பிள்ளைகிட்ட அங்க உண்மையா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அந்த இடத்துல ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி. அதனால தான் வார்த்தை சொல்லப்படுது. கேப்ரியல் எப்படி வராரா? வேகமாய் பறந்து வருகிறத வேதவசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் சொல்லிட்டார், அவன் எனக்கு எப்படிப்பட்டவன்? மிகவும் பிரியமானவன். அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது என்ன பண்ணப்பட்டது? கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். நான் அவர் சொன்னதை உனக்கு என்ன பண்ண வந்தேன்? அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தரிசனத்தை என்ன பண்ணு? அறிந்து கொள்னு சொல்லுகிறத அந்த பகுதிகளில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய ஜெபங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். உங்களுடைய ஜெபங்களை உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இருதயம் நொறுங்கி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அற்புதத்தை என்ன பண்ணுவா? செய்வார் என்பதில் சந்தேகம் அல்லவே அல்ல. அதாவது அதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ரோமர் 12:12 ஜெபத்துல எப்படி இருக்கணுமா? உறுதியாய் தரித்திருங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி நாம் தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறாருன்னா அற்புதத்தை செய்கிறத வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு யூத பாரம்பரிய கதை ஒன்று உண்டு. இன்னும் கதைன்னு சொல்றதோட அது ஒரு உண்மை சம்பவம். போன வாரத்தில் நம்ம த டே ஆஃப் பெந்தேகோஸ்தே ஞாயிறு நம்ம கொண்டாடினோம். அதுல அது நான் இங்க பைபிள் ஸ்டடியில் அந்த உதாரணத்தை நான் சொன்னேன். ஆனால் எல்லா ஜனங்களுக்கும் அந்த ஒரு உதாரணத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். அப்போ 3 பண்டிகைகள் ரொம்ப முக்கியமான பண்டிகை. ஒன்று பஸ்கா பண்டிகை, இரண்டாவது
பெந்தேகோஸ்தே பண்டிகை, மூணாவது கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எகிப்திலிருந்து இத்தனை வருஷமா நம்மளை வழி நடத்தி எது வழியா வராங்க, அங்கங்க வனாந்தரத்துல டென்ட்டை போட்டு உட்காந்துருவாங்க. போட்டு ஆண்டவர் என்ன பண்றார், வானத்தை திறந்து எதை கொடுக்குறாரு, தூதர்கள் சாப்பிடுற மன்னாவை கொடுக்குறார். ஒரு காத்தடிச்சா வந்து எது வந்து விழுது, ஒரு வந்து அந்த பாளையம் முழுசும் காடைகள் வந்து கொட்டுறது. இதெல்லாம் நடக்கிற காரியம். ஆனா அங்க இருக்கக்கூடிய செடி கொடி பார்த்தாங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் அதை நினைவு கூறுமரமா. அதாவது பெரிய 7 மாடி கட்டடமே கட்டி வச்சிருக்கிற ஒரு யூதனா இருந்தாலும் பல நாடுகளில் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கூடார பண்டிகைக்கு எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. எங்க ஓடி வந்துருவாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு ஓடி வருவாங்க. வந்துட்டு அவன் 7 ஸ்டார் ஹவுஸே வச்சிருந்தாலும் சரி, வீட்டுக்கு முன்னாடி என்ன போட்டுருவாங்க, ஒரு டென்ட் போட்டுருவாங்க. அந்த கூடாரத்துக்குள்ளதான் 7 நாளும் சாப்பிடுவாங்க. அங்கதான் என்ன பண்ணுவாங்க, படுத்துறங்குவதும் அங்கதான். இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை தீவிரமா கடைபிடிப்பாங்க. சில காரியத்தை நீங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். ஏன்னா எப்படியெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டாங்கன்றதை என்ன பண்ணுவாங்க, அதை நினைவு கூறும் விதமா எல்லா ஃப்ரூட்ஸும் எங்க இருக்கும், அந்த கூடாரத்துக்குள்ள வந்துடும். அந்த கூடாரத்துக்குள்ள உட்காந்து சாப்பிடுகிற வழக்கங்கள் உண்டு. இங்கிருந்து நம்ம போன தடவை கூட நம்ம ஒரு அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கொரோனாக்கு முன்னாடி டீம் போகும்போது நமக்கு சொல்லும்போது சொன்னாங்க, ஆனால் இந்த கூடார பண்டிகை எப்போ வந்துடுறீங்களா, உங்கள் கையில் இந்தியன் ஃப்ளாகை கொடுத்துட்றேன்லாம் சொன்னாங்க. எல்லா கண்ட்ரியும் வருவாங்க, அதனால் நீங்கள் இந்திய கொடியை பிடிங்க. அது ஒரு பெரிய உலகம் முழுசும் அது ரொம்ப நல்லா இருக்கும்னாங்க. பட் அப்படி நமக்கு போகிற சந்தர்ப்பம் கிடைக்கல. பட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பண்டிகை. என்ன பண்ணுவாங்கன்னா தே ரிஜாய்சிங், அந்த காரியங்களை அனுபவிப்பாங்க. முன்னாடி அவங்க அந்த கூடாரங்களை போட்டு ஏன்னா எப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டாங்க, வாழ்ந்தார்கள் என்பதை என்ன பண்ண அறிந்து கொள்ளணும். 7 நாட்கள் அவங்களுக்கு எல்லாமே அங்கதான். ஆனா இதுல இன்னும் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வனாந்திரத்திலேயே சில போய் என்ன பண்ணுவாங்க, கூடாரம் போடுவாங்க. ஏன்னா உண்மையிலேயே எப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லி இன்னும் கொஞ்சம் தீவிரவாதிகள் மாதிரி இருப்பாங்க அதுல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வாரம் மலையை கடந்து வராங்களா, மலைக்கு போயிடுவாங்க, மலையில டென்ட்டை போடுவாங்க. இப்போ ஒரு சீசன்ல என்ன ஆச்சுன்னா, நாங்கெல்லாம் மதுரையில் இருந்தோம். என்ன பண்ணுவோம், தண்ணி பிடிக்கிறதுக்கு பிரச்சனை, தண்ணி இல்லாத காலகட்டங்கள். உடனே என்ன பண்ணுவோம், முந்தின நாள் ராத்திரியே போய் கல் போட்டுடுறது. ஒரு கல் போட்டோன்னா ஒரு குடத்துக்கு அர்த்தம். நம்ம போய் அடுத்த நாள் போய் என்ன பண்றது, இல்லை ஒரு கல் 2 கல்னு பெரிய சண்டையா நடக்கும். அந்த மாதிரி இப்போ நம்மால் ஒருத்தர் போய் கூடாரம் போடுறாங்கன்னா, அம்மா நீ எனக்கும் போய் அங்கே பக்கத்தில் என்ன பண்ணிடு, ஃபிக்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் போய் என்ன பண்ணுகிற காரியங்கள் உண்டு. இப்படியெல்லாம் செய்கிற வழக்கங்கள் உண்டு. மோரியா மலையில் அந்த அடிவாரங்களில் அங்கே மலைகள்லாம் போய் டென்ட்டை போடுறாங்க. போடும்போது எல்லா ஜனங்களும் ஓடி போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், பழங்களெல்லாம் பறித்து கொண்டு வந்து லைவாக பழங்கள்லாம் பறித்து கொண்டு வந்து எங்கே போடுவாங்க, அவங்கவுங்க கூடாரத்தில் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கும் என்ன பண்ணிடு, பார்த்துக்க அந்த பக்கம் போறீங்க போய் எடுத்துட்டு வந்துடுறான் சொல்லி எல்லாரும் ஆல் செட் ரெடி. சில அந்த தீவிரமா சொல்லுகிறதுல ஒரு காரியம் சொன்னா அதுல ரொம்ப அப்ரிஷியேட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூதர்கள்ட்ட ஒரு காரியம் என்னன்னா, அப்படி பைபிள் படிப்பாங்க. அவங்க வச்சிருக்கிற அந்த டோரா, அந்த 5 புஸ்தகம், அது அவ்வளோ என்ன பண்ணுவாங்கன்னா முட்டி 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 வாசிப்பாங்க. ஏன்னா ஏதாவது வேற என்ன வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த முடிச்சுக்கள் போட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அவங்களுடைய சிலர் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய காரியங்களை எதை எடுக்கிறது இல்லை, முடி எடுக்காதபடிக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருப்பாங்க. ஏன்னா எங்கேயாவது நான் என்ன பண்ணிடக்கூடாது, தூங்கி விழுந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அப்படி முட்டி 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 வாசிப்பாங்க. ஐயோ, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு ஆழமா இது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் அப்படின்னு அவ்வளவு ஒரு தேடல் இருக்கும் அவங்க கிட்ட. நம்மளுடைய கைகளில் கூட கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன். ஞாயிற்றுக்கிழமை தான் நான் சர்ச்சுக்கு எடுத்துட்டு வர ஒரு புஸ்தகமா என் வீட்டில் இருக்குதா, இல்ல டெய்லி நான் யூஸ் பண்ணுகிற ஒரு வேதமா இருக்குதான்றது நாம ஆராய்ந்து பார்க்கலாம். யாரையும் வந்து வீட்டில் வந்து பார்க்கறது இல்லை. பட் நம்ம எதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறோம் அதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட கத்துக்கணும். அந்த இடங்கள்ல அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா தீவிரமா அந்த காரியத்தை செய்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது இப்படி போய் பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா மரமும் சந்தோஷப்படுமா. அங்க இப்பதான் அந்த காரியத்துக்குள்ள வர எல்லா மரமும் சந்தோஷப்படும், ரொம்ப மகிழ்ச்சி அடையும். ஐயோ,
என் மரத்தில் இருக்கிற பழம் அங்கே ரொம்ப த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் சில பழங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் போமோகிரானேட், மாதுளை பழம் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய திராட்சைகள் வந்து 4 திராட்சை சேர்ந்தா ஒரு திராட்சையா இருக்கும். அதையே என்ன பண்ணுவாங்கன்னா 4 கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. அப்படி இருக்கும், செம டேஸ்டாக இருக்கும் காரியங்கள். அதாவது அந்த நம்ம வழிகள்லாம் நம்ம ரோட்டில் பார்ப்போம், ஜூஸ் போடுற இடத்துல ஒரு ஆரஞ்சை உள்ள அமுத்தி என்ன பண்ணுவாங்க கொடுக்கறதெல்லாம் பார்ப்போம். ஆனால் அங்கே என்ன நடக்கும் தெரியுமா, ஒரே ஒரு கிரேப் அப்படி வச்சுட்டு அப்படி பண்ணுவாங்க, கீழே ஒரே ஒரு சார் அப்படியே ஃபுல் டம்ளர் வந்துடும். அப்படி ஃப்ரெஷ் ஜூஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்குற வழக்கங்கள்லாம் இருக்கும். அவ்வளவு தேடல், எல்லா பழங்களையும் எல்லாரும் எடுத்து ஸ்வீட்டாக கொடுத்துட்டு இருக்க வேலையில் ஒரு மரம் மாத்திரம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜபத்தை கேட்கிறவர் தானே நமக்கு சப்ஜெக்டுக்கு வந்தோம். தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஜபத்துக்கு பதில் கொண்டு வருகிறவர்கள்னு. ஆனால் எல்லா மரமும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற வேலையில் ஒரு மரம் பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க, யாருமே வரதில்லை. அந்த மரம் ரொம்ப நொந்து போகுது, என்னை சீந்து கூட பார்க்கறது இல்லை யாருமே. எல்லா மரத்துக்கும் ஓடுறாங்க, அந்த மரத்துக்கிட்ட என்ன பண்றது இல்லை, யாருமே வரதில்லை அப்படின்னு சொல்லி அந்த மரம் ரொம்ப வருத்தப்படுது, அவன் ரொம்ப வேதனை ஆயிடுது. அந்த மரத்துடைய பேர் என்னன்னா மர், MARMYRRH. அது மர் என்று சொல்லப்படுகிற ஒரு மரம். நீங்கள் வேதத்தை நீங்கள் இதில் கூகுள் சர்ச்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மரம் காணப்படும். MYRRH அப்படின்ற அந்த இன்னொரு மொழிபெயர்ப்பில் MAR மர் என்று சொல்லப்படுகிற அந்த மரம். அந்த மரத்துக்கு யாருமே கிட்ட வரதில்லை, மனுஷன்தான் வரதில்லை அப்படின்னு சொன்னால் எது கூட வரதில்லை. அப்படி காக்கா கூட வந்து காக்கா குருவி கூட என்ன பண்றது இல்லை, அந்த மரம் கிட்ட உட்கார்றது இல்லை. அந்த மரத்துக்கு அவ்வளோ வேதனை. ஒரு நாள் ஆண்டவர் நோக்கி கேட்டுச்சான், எல்லாரும் எல்லாத்துக்கிட்ட வராங்க, என்ன கிட்ட என்ன பண்றது இல்லை, ஒருத்தர் கூட வரதில்லையேன்னு சொல்லி. அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரொம்ப அதிகபட்சமாக வளர்கிற ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் ஒரு 15 அடி உயரம், 12 அடி தான் அந்த மரம் வளரும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப பல ஆண்டுகள் கழிச்சு தான் அவ்வளோ உயரத்துக்குள்ளாக போகும் அந்த மரம். அப்படிப்பட்ட மரம் எல்லாம் அது ரொம்ப நொந்து போகுது. ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட காரியம், எல்லாருமே என்னை என்ன பண்ணுறாங்கன்னா புறக்கணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. த ரிஜெக்ஷன், புறக்கணிப்பின் உச்சக்கட்டத்தில் இருக்குது. என்னை ஏன் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மரம் என்ன பண்ணுது, ஒரு நாள் ஆண்டவரை நோக்கி கேட்குது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி புலம்பு உண்மையா கதறி அழும்போது ஒரு தூதன் ஆண்டவர் அனுப்பிச்சிட்டாங்க. உடனடியாக அந்த மரத்து பக்கத்தில் யார் வந்துடுறா, அந்த ஜூவிஷ் ஸ்டோரியை தான் சொல்லப்படும். ஒரு ஏஞ்சல் வந்து பக்கத்தில் நின்றுட்டு ஒரே ஒரு வார்த்தை அந்த மரத்துக்கிட்ட மர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிச்சான். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, வெயிட், காத்துரு. சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். நீ என்ன பண்ணு, நீ காத்துரு அப்படின்னு சொன்ன உடனே அது காத்திருக்குது. 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு. ஆனா வேற யாராவது வருவாங்களான்னு பார்த்தா என்ன பண்ணல, யாருமே வரல. எல்லா நிலைகள்ல the total rejection, எல்லா காரியங்கள்ல புறக்கணிப்பிலேயே அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு அப்பாவும் ஒரு மகனும் அந்த மரத்துக்கிட்ட அந்த சைடில் போய் அப்பா வந்து ஒரு மரத்தில் எடுக்கும்போது இந்த பையன் வேகமா எங்க வந்துட்டான், அந்த குட்டி பையன் நேரம் வந்து இந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய பழங்களை எடுக்கிறான். எடுத்து 2-3 பழங்களை எடுக்கும்போது உடனடியாக அப்பா வேகமா டே அதை தொடாதரா, அதை கீழே போடாத அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தட்டி விடுறாரு. என்னக்கா டே, அந்த பழம் பயங்கரமா கசக்கும், டோட்டலா என்ன பண்ணிடும், நமக்கு நம்ம என்ஜாய்மெண்ட்டையே கெடுத்துரும். நீ என்ன பண்ணிடு, அது அவ்வளவு கசப்பான பொருள், அதை என்ன பண்ணாத, தொடாதன்னு சொல்லிட்டாங்க. அந்த மரத்துக்கு அவ்வளோ வேதனை. வாய், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா 2வது விஷயம் வாய் அப்படின்னு சொல்லி அழும்போது மறுபடியும் அந்த தூதன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான், வெயிட், நீ காத்துரு. நாட்களாவது 7 ஆண்டுகளாவது 8 ஆண்டுகளாவது. இப்பதான் அந்த மரம் என்ன ஆகுது, ஒரு 6-7 அடி. நீங்க அந்த மரம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, கீழே நீங்க பார்க்கலாம் ஒளிவ மரம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் அதனுடைய இலைகள். இன்னும் நீங்க சொல்றதா இருந்தா முருங்கை இலை நீங்க பார்த்துருக்கலாம். முருங்கை இலையோட அந்த கொழுந்து இலைகள் வரும் பார்த்தீங்களா, பச்சை பசையன்னு இருக்கும், அது பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதை பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் பல தடவை. அப்போ அந்த மரங்களை பக்கத்தில் அந்த மரத்தினுடைய அருகில் போயாச்சு. நான் எப்படியாவது 7-8 வருஷம் ஆகுது.
மஞ்சள் கலர்ல பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது. இன்னும் அதனுடைய பழங்கள் எப்படி இருக்குன்னா, ஒலிவ பழங்கள், திராட்சை மாதிரி இருக்கும் அந்த பழங்கள். ஆனால் யாருமே அதை சீந்து வரத்து போய் கிடக்குது. நாட்களாவது, மறுபடியும் 7-8 வருஷங்கள் ஆகுது. இப்போ இப்படியே போகும்போது 10 ஆண்டுகளை தொடும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆனால் அந்த மரத்துக்கு வேதனை அதனுடைய அழுது அதனுடைய ஸ்டெம்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. ஸ்டெம்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, அதனுடைய காரியங்கள்லாம் அதில் வெடிப்பு வர ஆரம்பிக்குது. வெடிப்பு வருது, அதனுடைய கிளைகள்லையும் என்ன வருது, வெடிப்புகள் வர ஆரம்பிக்குது. வெடிப்புகள் வந்து அழுகுது. அவ்வளவு வேதனையினுடைய புறக்கணிப்பின் உச்சகட்டத்தில் அது அழுது வேதனை அடையுது. அதிலிருந்து என்ன பண்ணுது, அதனுடைய அழுகை அப்படி எங்க விழுது, தரையில விழுது. அதிலிருந்து வருகிற கண்ணீர் என்ன பண்ணுது, அந்த தரையில விழுகுது. சொட்டு சொட்டா விழுகும் பொழுது அதை தான் என்ன சொல்றாங்க, எந்த வடிவில் வருது அப்படின்னு சொன்னா, அதை நம்ம சொல்லுவோம் பிசினா என்ன பண்ணுது, வெளியே வந்து விழுகுது. விழுந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது திடீர் இது அழுதுகிட்டு இருக்கு. ஆனா உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு வாசனை வருது அந்த பகுதியில். அப்படி எங்க இருந்து பாரு இவ்வளவு வாசனை வருதுன்னு எல்லா ஜனங்களும் தேடுறாங்க, இங்கேயும் அங்கேயும் போய் தேடுறாங்க, எங்கிருந்து இந்த வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் தேடி 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 போய் பார்த்தா கடைசியில் எந்த மரத்திலிருந்து அந்த வாசனை வருது, இந்த மர்ட்ரி. அதுதான் என்ன, அந்த அழுகை தான் என்னன்னு சொன்னா அதுதான் வெள்ளைப்பழம். அதான் அதனுடைய பெயர் என்ன, மரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது தான். அதாவது நீங்க கடைகள்லாம் விற்பாங்க, நீங்க ஜூபிஷ் ஷாப்லலாம் நீங்க போனீங்கன்னா அந்த நீங்க கீழே இருக்கிற நம்ம அந்த இதில் வச்சிருப்பேன் நான், அந்த சாம்பிராணி வடிவிலையும் வச்சிருப்பேன். அதனுடைய அதிலிருந்து எடுக்கப்பட்ட சாறு அதுவும் இருக்கும். ஆனால் அந்த காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த காரியங்களை நம்ம அனுபவிக்கும் போது எல்லாம் அதனுடைய எல்லாரும் ஓடி வராங்க, போட்டி போட்டு ஓடி வராங்க. எந்த மரத்துக்கிட்ட இப்போ அந்த மரத்துக்கிட்ட அந்த மரத்துக்கிட்ட எல்லாரும் போட்டி போட்டு ஓடி வருகிறாங்க. ஓடி வந்து உனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி எதை எடுக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த பிசுன ஜனங்க என்ன பண்றாங்கன்னா எடுக்கிற காரியமாக நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். அந்த வாசனை சாதாரண வாசனையா வரல, அது ஒரு தெய்வீக வாசனை. சம்திங் ஸ்பெஷல், ரொம்ப காரியம். இந்த மரத்தினுடைய கண்ணீருக்கு வேதம் கொடுத்திருக்கிற பெயர் என்ன அப்படின்னு சொன்னா அது வெள்ளைப்பழம். எதற்கு ஒப்பானது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த ஒண்ணு 3 காரியத்தை அவருடைய பாதத்தில் வச்சு கொண்டு வந்து வச்சாங்க. எதை கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஒன்று பொன், 2வது வெள்ளைப்பழம், 3வது தூப வர்க்கம். இந்த பொண்ணை காட்டிலும் விலை மதிக்க முடியாதது எது அப்படின்னு சொன்னா அதுதான் எதுன்னு, இந்த வெள்ளைப்பழம். அந்த அளவுக்கு அது அப்படிப்பட்ட வாசனை வீசக்கூடிய ஒரு காரியம். தங்கத்தை விட விலை மதிக்க முடியாதது அந்த வெள்ளைப்பழம். அந்த வெள்ளைப்பழம் அப்பதான் யோசிச்சேன், அந்த வெள்ளைப்பழம் ஏன் இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன், ஏன் இவ்வளவு நாள் அந்த தூதன் வந்துட்டு சொன்னானே, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லும்போது சொன்னானே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு காரியத்தை வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் என்ன, உங்க வாழ்க்கையில உள்ள கசப்பு அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள கசப்புகளை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பு, நீங்க போற பாதை அநேகருடைய கசப்புகளை மாற்ற வல்லமை உள்ளதுன்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கசப்புகள், அதாவது உங்க கசப்புக்குள்ளதான் கர்த்தர் மாபெரும் மதுரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு பாதையில, ஒரு கசப்பின் பாதையில போறீங்களா, உங்க கசப்புக்குள்ள கர்த்தர் ஒரு மதுரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில விடிவெள்ளி நட்சத்திரம் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அது வெள்ளை போலமாக அப்படிப்பட்ட வாசனையாக உங்க வாழ்க்கையில வெளிவருவதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார், செய்வார் என்பதுல சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதிகளில் நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போறாங்க, போய் தண்ணி தாகமா இருக்கு, எல்லாருக்கும் தண்ணி தாகம். ஆனா அந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்குதுன்னா பைபிள்ல, அந்த இடத்துக்கு பேர் என்ன, மாரா அப்படின்னு பேர். ஏன் அந்த இடத்துக்கு மாறான்னு பேர் வந்தது தெரியுமா? மர் அப்படின்னா சிங்குலர் டென்ஸ், மாறா அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ ப்ளூரல் டென்ஸ். அது பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது போல அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மரங்கள், கசப்பான மரங்கள் எல்லாமே. இந்த மர் ட்ரீஸ் அவ்வளவு கசப்பான மரங்கள். இந்த நேரத்துல தான் ஜனங்களுக்கு என்ன இல்லை, தண்ணியத்திற்கு கை கட்டினது
வாய் கெட்டலன்ற மாதிரி ஆகி போச்சு. ஆனா அவ்வளவு கசப்பு இருக்குது. ஆனா மோசே தேவனிடத்துல முறையிடுகிறார். என்னப்பா அப்படின்னு சொன்னா, அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஒரு சத்தம் வருது, அந்த மரத்தை வெட்டி என்ன பண்ணு, உள்ள போடு அப்படின்னு சொல்றார். உள்ள போட சொன்னா ஏற்கனவே அந்த தண்ணி கசப்பு, இந்த ஸ்டெம் எப்படி இருக்குது, இதுவும் கசப்பு. என்ன ஆண்டவரே நீங்க கசப்பு மேல கசப்பை போட சொல்றீங்களே அப்படின்னு அவன் ஏதாவது கேட்டானான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. எல்லா காரியங்கள்ல வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம் என்னன்னு சொன்னா, ஆனா ஒரு வார்த்தையும் கேட்கல. அந்த கசப்புள்ள அந்த மரத்தை அதுல வெட்டி போட்ட பொழுது அங்க இருக்கிற அவ்வளோ ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமா மாறினது போல. ஒருவேளை ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக வானத்திலிருந்து உங்களுக்காக எனக்காக இயேசு என்கிற கிளை வெட்டி போடப்பட்ட போது நம்ம உட்கார்ந்து இருக்கிற உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு இப்படிப்பட்ட மதுரமாக மாற கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டினார்ல. நல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்வதற்கு ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக கர்த்தர் செய்து முடிப்பதற்கு என் தேவன் அவர் போதுமானவர். நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கைகளை தட்டி, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க வாய்களை திறந்து. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அல்லேலூயா. உங்க விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதிலாக மாறுவா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இந்த மாதத்துல நீங்க எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களோ. ஆனா இன்னைக்கு இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? 138 சங்கீதம் 8 வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. பக்கத்துல ஒரு 2 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவா? யாவையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா செய்து முடிப்பார். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை கேட்கிறவர் அல்ல, செய்கிறவர் அல்ல, செய்து முடிக்கிறவர்னு விசுவாசிக்கிறவங்க 2 கைகளையும் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அது சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அது சொன்னபடி ஆகும். அருண் அவர்களோடு கூட இன்னொரு பாடலை பாட போறோம். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். ஆண்டவருடைய என் ஜெபத்தை கேட்பார்னு எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? நல்லா கையை தட்டி ஒரு விசை இந்த பல்லவியை நம்ம பாட போறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு என்ன பண்ணுவார்னா பதில் செய்வார். உங்களுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, இந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயத்தை விட்டு நீங்க திரும்பி போவதற்கு முன்பாக உங்களுக்காக நீங்க என்ன பிரச்சனையில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி எனக்கு விடுதலையை தந்திருப்பார்னு விசுவாசிக்கிறவங்க இருப்பீங்கன்னா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாம் மகிமைப்படுத்தும். Thank you Lord. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், ஜீசஸ் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். ஆமென். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். விசுவாசத்தோடு கையை தட்டி என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார்.
வியாதி வறுமையா சோர்ந்து விட்டாலும் in the name of Jesus கதவுகள் எல்லாம் அடைத்துக் கொண்டாலும் வியாதி வறுமையா எல்லா வியாதி வறுமைகள் எதுவாக இருந்தாலும் சரி வாச கதவுகள் உங்களுக்கு அடைத்துக் கொண்டாலும் ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே சொல்லுங்க ஒன்றும் என்னை தடுத்து வைக்க முடியவில்லையே கர்த்தரோ என்னை விட்டு விலகவில்லையே சொல்லுங்க கர்த்தரோ என்னை விட்டு விலகவில்லை நல்லா கையை தட்டி என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாக there is a sure ending, there is a guaranteed ending. நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க நினைச்சதை காட்டிலும் ஒரு பெரிய அற்புதத்தை உங்க குடும்பத்துல கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது இந்த தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறதுனுடைய காரியம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். இரண்டாவது காரியம் ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார்கள். மூணாவது ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருகிறார்கள். நாலாவது காரியம் தேவ சித்தத்தை அறிவிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை என்ன பண்ணுகிறாங்கன்னா, நீங்க நிம்மதியா படுத்து தூங்கிடுறீங்க, தட்டி எழுப்பி சொப்பனத்திலேயாவது தரிசனத்திலேயாவது உன்னை தட்டி எழுப்பி உனக்குரிய காரியத்தை கர்த்தர் சொல்லுவா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்பா நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்குதுப்பா. இந்த என்ன சுட சுட எதை பண்றாருன்னா, தூதன் செய்யறது அப்படிதான் நான் பார்க்கிறேன். சுட சுட என்ன கொடுக்கிறாரு? அப்பம் கொடுக்கிறாரு. தழலிலே சுடப்பட்ட என்னவா அடை அப்படின்னு தான் பைபிள் சொல்லப்படுது. தழலிலே சுடப்பட்ட அடை. நமக்கு அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கேயே அந்த எங்க வனாந்தரத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தாரோ அதே இடத்துல யார் இப்ப சமையல் செய்யற அந்த இடத்துல தூதன் சமையல் செய்ய தழலிலே சுடப்பட்ட அடைய செஞ்சு யாருக்கு தட்டி எழுப்பி கொடுக்கறத வேதத்துல வாசிக்கும் போது வாசிக்கிறோம். சில வேளையில் அது நான் ஏற்கனவே சொல்லுகிற காரியம், யாராவது அது நம்ம வீடுகள், அது விசுவாசி வீடுகளாக இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன் மேக்சிமம் நம்ம இங்கே நம்ம வீடுனா 2 தடவை இல்லை 3 தடவை நான் சொல்லிடுவேன். என்னன்னா கொஞ்சம் காஃபியோ டீயோ ஆறி இருந்துச்சுன்னா அண்ணாந்து குடிச்சு காமிப்பேன். அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போய் சூடு பண்ணிட்டு வரணும்னு அர்த்தம். அதனால அப்படி அது நல்லா அவங்களுக்கு அது சூடாக இருக்கும், நமக்கு அது அப்படியே ஐயோ பரிதாபமாக இருக்கும். நம்ம இன்னொரு 5 மணி நேரம் உட்காரலான்னு யோசித்தா 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது அந்த டீயை குடிச்சோம்னா. அதனால எல்லாம் நம்ம கமான் பத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கணும். டீ அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்ல அப்புறமேல் மறுபடியும் சூடு பண்ணி வருவார்கள். ஆனால் சொல்ல வருகிற காரியம் இங்கே ஒரு தேவ மனுஷனுக்கு தூதன் என்ன பண்ணுறான்னா, தழலிலே சுடப்பட்ட அடையை கொண்டு வந்து கொடுத்து கமான் கெடாப் அப்படின்னு எழுப்புகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இன்னொரு காரியம், நல்லா சூடாக இருந்தால் தான் நமக்கு திருப்தியாக சாப்பிட முடியும். 5000 பேர் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இப்போ எங்கே இயேசு கிறிஸ்து கையில் என்னைக்கு அவங்க அம்மா கொடுத்து அமிச்சாங்களோ 4 நாளாக எங்கே இருக்கிறாங்க? கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் யார்த்தையாவது அந்திரேயா போய் பார்த்துட்டு வானா, அந்திரேயா கொண்டு வந்து கையில் கொடுக்குறாரு 5 அப்பம் 2 மீன். சூடாக இருந்தாலே பிக்கிறது கஷ்டம். இது 4 நாள் ஆச்சு. அப்பம் எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு இழு இழுக்கணும். சில சமயம் அந்த நான் பட்டர் நான் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நானா இருக்கும். அது ஐயோ ஐயோ இதை ஏண்டா பரிதாபமாக இதை நம்ம கையில் கொடுத்துட்டாங்களேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது சூடாக இருந்தால் தான் என்ன பண்ணணும்னா நல்ல சாஃப்டாக என்ன பண்ண முடியும், நம்மளால் பிக்க முடியும், எடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண, நான் இப்படி தான் யோசிக்கிறேன். அங்கே பேக்கரியை ஓப்பன் பண்ணி அப்பா அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு தூதர்கள் எல்லாம் செய்ய 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 இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. 20,000 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க, திருப்தி அடைந்து அப்படின்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா எல்லா காரியங்கள்ல அவங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். ஆனா அந்த இடத்துல நம்ம பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், தட்டி எழுப்பி செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்கிறாங்க. இதுல நம்ம சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, தேவ சித்தத்தை செய்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய தகப்பனாகிய புதிய ஏற்பாட்டில் தகப்பனாகிய யோசேப்பு அங்க இருக்கும் பொழுது தூதன் என்ன பண்றாருன்னா, அவன் யோசிச்சான் இன்னைக்கு மரியாதை என்ன பண்ணிடலாம், தள்ளி விடலாம் என்று யோசிச்சான்.
இன்னைக்கு இந்த மனைவி என்ன பண்ண வேணா, எனக்கு வேண்டான்னு தள்ளிவிட யோசிச்சோம். ஆனா சொப்பனத்துல யார் வந்துட்டா அப்படின்னு சொன்னா, அந்த வேளையில நல்லா ஜோமனி நல்லா ஜெபித்து அந்நிய பாஷையில நல்லா ஜெபிச்சுட்டு உட்காருங்க, நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி உங்களுக்கு வேண்டிய காரியத்தை கர்த்தர் சொல்லி முடிப்பார் என்பதுல எவ்வளவு சந்தேகம் கிடையவே கிடையாது. வேதவசனம் அதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அது சொல்றா, அவளை சேர்த்துக் கொள்வதற்கு நீ என்ன பண்ணாத, ஐயப்படாதே அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது திரும்பியும் யோசேப்பை தட்டி எழுப்புறார். அப்பா, உன் ஒய்ஃபை கூட்டிட்டு எங்க போ, எகிப்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். எகிப்துல இன்னைக்கு எந்த இடத்துல அது பாட்டுக்கு வனாந்தரமா, அந்த எகிப்துல நானும் சித்தப்பாலாம் அந்த இடத்துக்குள்ள போயிருக்கிறோம். இன்னைக்கும் அந்த இடத்துல ஊற்று இருக்குது. இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல அந்த குழந்தையா கொண்டு வரும்போது பிள்ளைக்கு தண்ணீருக்காக காத்திருந்த பொழுது யார் யாருக்கோ செய்வார் தேவ பிள்ளை அந்த இடத்துல எல்லா காரியங்களும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊற்றில் என்ன பண்ணுறதுக்கு, அது அந்த ஆல்டரில் அந்த இன்னைக்கும் அந்த தண்ணீரை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அது ஒன்றுலேருந்து மாத்திரம்தான் தண்ணி எடுத்துகிட்டு வரல, ஏன்னா அதை சீல் பண்ணி வச்சுட்டாங்க. இல்லைன்னா மித்ததுலாம் அது பெதஸ்தா குளமாக இருந்தாலும் உள்ளே குதிச்சு தண்ணி எடுத்துருப்பேன். ரெவிதீம் பள்ளத்தாக்கா உள்ளே குதிச்சு அங்கேருந்து ரெவிதீம் தண்ணி எடுத்துடுறது, இப்படியெல்லாம் எடுக்கிற வழக்கங்கள். யோர்தானில் உள்ளே இறங்கி தண்ணி, பட் இதில் சீல் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் ரொம்ப அந்த இடத்துல இன்னைக்கும் அதை மெயின்டைன் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட குழந்தையோடு கூட யோசேப்பும் மரியாளும் இருந்த அந்த இடம் இன்னைக்கும். அதே போல திரும்பியும் தூதன் வந்து யோசேப்பை தட்டி எழுப்பி சீக்கிரமா மறுபடியும் எங்க போங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு போங்கன்னு சொல்லுகிறத வேதத்துல வாசிக்கும். தேவ சித்தத்தை அறிவிக்கிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா இந்த மனிதர்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஐந்தாவது இவர்கள் செய்கிற வேலை என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, இவர்கள் செய்கிற the fifth work என்ன அப்படின்னு சொன்னா, நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு கர்த்தர் யார் அனுப்புறாரு? இவங்களை தான் அனுப்புறாரு. சொதோம் குமாரா பட்டணமா இருந்தாலும் சரி, அதை அழிச்சு போடுவதற்கு யாரை தான் அனுப்புனாரு? தூதன் அனுப்புனார். யாரு? வேகமா அங்க லோத்துடைய ஃபேமிலியை மாத்திரம் கையை பிடிச்சு அந்த தூதன் இழுத்துட்டு போறாரு. திரும்பி பார்க்காம வாங்கடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறத வேதத்துல வாசிக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வந்து அழிய போகுது அப்படின்னு சொல்லுகிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கணும். நியாய தீர்ப்பு கொடுக்க இல்லை அப்படின்னு சொன்னா, இன்னொரு விதத்துல நம்ம சொல்றதா இருந்தா, நமக்கு விரோதமான சக்திகளை நிர்மூலமாக்கி போட, நமக்கு விரோதமா இருக்கக்கூடிய சக்திகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதை நிர்மூலமாக்கி போடுவார். சத்துருவினுடைய சதிகளை கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா நிர்மூலமாக்குவார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது என்ன வாகாதது, வாய்க்காது போகும்னு வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட சதிகளை வச்சிருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த சதிகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஒன்றுமில்லாமல் ஆக்கிப்படுவார் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. வேத வசனத்தில் நமக்கு சொல்லப்படுது. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க அசீரிய பாளையத்தில் நடக்கிற காரியம், ஆண்டவர் எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது என்ன நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வேத வசனம் என்ன சொல்கிறது வாசிங்க. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். 1,80,000 பேரை சங்கரித்தான். அதிகாலையிலே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பிரேதங்களாக கிடந்தார்கள்னு வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அதாவது உனக்கு எதிராக ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள் வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக என்னெல்லாம் சதியாக இருக்குதோ, அது மனுஷ ரூபத்தில் எந்த பிரச்சனை எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, விடியற் காலை வரும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்துல என் குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செய்திருப்பார்னு விசுவாசிக்கிறவங்க நல்லா உங்க வலது கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் அற்புதத்தை செய்து முடிக்கிற தேவன் அவர். வேதவசனம் தான் சொல்லப்படும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் அது வாய்க்காது போகும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராதன் வேதத்தில் வாசிக்கிறோம். துஷ்டன் உன் வழியாக இனி கடந்து வருவதில்லைன்னு வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அது. I will rid evil beast out of the land. துஷ்ட மிருகங்களை கர்த்தர் அழித்து போடுவார். உங்களுக்கு விரோதமா என்னெல்லாம் சதி வைத்திருக்கிறாங்களோ, எப்படிப்பட்ட கண்ணி வெடியை வச்சிருந்தாலும் 264 பேரா போனாங்க இந்த பிளைட்ல. 242 அது எப்படி. ஆனா எத்தனை பேர் போனாலும் ரைட், ஓகே, ஒருத்தன் காப்பாற்றப்படணும்னு நினைச்சா அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, என்னதான் வெடிச்சாலும்
ஒருத்தன் உயிரோட வெளியே வரணும்னா அது என்ன பண்ண முடியும்னா என் தேவனால கூடும் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய எல்லா சதிகளையும் முறியடித்து உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். இந்த காரியத்துல ஒரு அதிசயத்தை செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக. பிகாஸ் ஆஃப் யூ, ஆண்டவருடைய காரியம், நீங்க தேவனுடைய பிள்ளை என்பது நிமித்தம் கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவர். ஆண்டவர் காரியங்களை என்ன பண்ணுவார்னா நடப்பிக்க செய்வதற்கு என் தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாட் இஸ் நம்பர் 6? ஆறாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது, நற்செய்தி பணியில் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கும். நற்செய்தி பணியில என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய உதவி. அதுதான் ஆறாவது காரியம், நற்செய்தி பணி. சுவிசேஷ ஊழியத்துல, அதாவது இவங்களுக்கு ஒரு காரியம் ஒன்று உண்டு. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் சந்தோஷப்படுவார்னு சொல்ல, அதாவது மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் எது கலிகூறுதான், பரலோகமே சந்தோஷப்படுது. பரலோகத்துல யாரு தான் இருக்கிற அந்த இடத்துல, தேவதூதர்களுக்கெல்லாம் பயங்கர மகிழ்ச்சி, பயங்கர ஹாப்பினஸ், ஒரே ஹைஃபை தான் இருக்கும், ஒரே கொண்டாட்டமா இருக்குது. ஏன்னா அந்த அவங்களுடைய உங்களுக்கு இல்லாத, உங்களுக்கும் எனக்கும் இல்லாத ஒண்ணு என்னதான், அது செட்டைகளை அடித்து அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, மகிழ்கிறாங்க. ஒரு காரியம், ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்துல அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அதுதான். அப்போ ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றில கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 25 40 வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க. அதுல நீங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றின் மத்தியில ஆண்டவர் அங்க அற்புதம் செய்கிறத வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அதுல ஒரு பகுதியை மாத்திரம் வாசிங்க. அதாவது இந்த காரியத்துல பிலிப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்துல வாசிக்கிறார். நல்ல சுவிசேஷத்தை சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறார். பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஊழியம் முடிஞ்சிருச்சு, திரும்பி ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. கிளம்பும் போது யார் வந்துட்டு அந்த இடத்துல தூதன், அப்பா எத்தியோப்பிய மந்திரி போய்கிட்டு இருக்கிறான். யார் போய்கிட்டு இருக்கிறார்? எத்தியோப்பிய மந்திரி போய்கிட்டு இருக்கிறார். வா, அவன் ரதத்துல போய்கிட்டு இருக்கிறான், நீ போய் அவன் கூட சேருன்னு. இவன் ஓடுறான், எவ்வளவு தூரம் ஓடுறான். அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். பட் ஆனா ஓடி போய் ரதத்துல போறவனோட போய் என்ன பண்ணிட்டான், போய் சேர்ந்து அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனுக்கு முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்து என்ன பண்ணிட்டான், அனுப்புகிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எனக்கு இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 8ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு. யார் வாசித்துக்கிட்டு இருக்கிறார்? எத்தியோப்பிய மந்திரி வாசித்துக்கிட்டு இருக்கிறார். அந்த போற பல்லக்குல அந்த ரதத்துல அவர் வாசித்துட்டு போறார். அவன் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிக்கிறத கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். நீங்க வாசிக்கிறவர்களின் கருத்து உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறான். அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். சில காரியங்களை சிலர் விளக்குனாதான் தெரியும். எனக்கே ஆண்டவர், அது எத்தியோப்பிய மந்திரியா இருந்தாலும் ஒருத்தர் வந்து சொன்னாதான் என்ன பண்ணணும். அதுக்கு தான் கர்த்தர் எதை வச்சிருக்கிறார்னா சர்ச். அதுக்கு தான் கர்த்தர் ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் கூடயே ஆண்டவர் பேசுவார் இல்ல, அதுக்கு தான் கர்த்தர் யாரை வச்சிருக்கிறார்னா ஆசாரியனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு தான் ஒரு பாஸ்டரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு தான் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா காரியங்களிலும் let the church be the church, சபை சபையாக இருக்கட்டும் வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால், அவர் என்ன எத்தியோப்பிய மந்திரினா ஒன்னும் தெரியாத முட்டாளாவா இருப்பார் அவரு? அந்த மந்திரி ஸ்தானத்தில் இருக்கிறார்னா அவருக்குன்னு ஒரு பிரின்சிபல். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவர் கையில் இருக்குது. ஆனா பிலிப்பு கேட்ட கேள்விக்கு என்ன பண்ண முடியல, கருத்து உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்ணாது, தெரியாது. அப்போ சொல்றத கேட்டு என்ன பண்ணணும், நடக்கணும். அதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். நம்ம கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அன்னைக்கே அவர் ரட்சிக்கப்பட்டதை வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா கொர்நேலியுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சோ மச், ரொம்ப அழகா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அதுதான். அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன, ஒரு அவருக்கு இருக்கிற கூடிய ஆர்வம், தான தர்மத்தை செய்யறார் அவர்.
தான தர்மத்தை செய்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்கிறார். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து தூதன் வந்து பேதுருவை கொண்டு வந்து அந்த இடத்துல அவ்வளோ பேருக்கும் அந்நிய பாஷை வரங்களை கொடுத்து கத்த செய்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் நற்செய்தி சொல்லணும் அப்படின்ற ஒரு தாகம், ஒரு 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 பாரம் இருக்கணும். நற்செய்தி பணியில் நீங்கள் ஆண்டவரே இன்னைக்கு நான் யாருக்காவது ஒருத்தருக்காவது நான் இயேசுவை பற்றி சொல்லிடணும். என் லைஃப்பில் இன்னைக்கு கண்ணை மூடுறதுக்குள்ள என்ன பண்ணணும், யாராவது ஒருத்தருக்கு ஐஸ் வைக்கிறவனுக்காவது சொல்லிடணும். என்ன பண்ணணும், இயேசு நல்லவன், இயேசு உங்களை ரட்சிப்பார். அதான் எல்லா காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணுகிற காரியம், சொல்லுகிற காரியம் அதான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா. உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை, அந்த வாஞ்சை இருக்கும் பொழுது, அந்த சுவிசேஷ தாகம் இருக்கணும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு சுவிசேஷத்துல தாகம் இருக்கணும். சுவிசேஷ இன்னும் நான் ஏன் லாங்குவேஜா இருந்தா சுவிசேஷ வெறி ஏற்படும். அந்த வெறி இருக்கும்போது கத்தர் எப்படியாவது உங்களுக்கு வழிவாசல கத்த தரப்பா. கவர்னர் மாளிகைக்குள்ள போயாச்சு, போய் அங்க பெரிய ஐஸ்வர்யவான்கள்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா கையில நம்மளை ஃபுல் ஸ்கேனிங்ல தான் உள்ள அனுப்புறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என் கையில யாருக்கு எதை மறைப்பாங்களோ இல்லையோ அவ்வளவு எடுத்துட்டு போறேன். ஆனா அவ்வளோத்த கையில் எடுத்துட்டு போறேன், அவ்வளோ காரியங்களை வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் ஆனா பேக்ல இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க கொண்டாங்க. ஆனா அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போயாச்சு. மகாராஷ்டிராவுடைய கவர்னர், ஒரிசாவுடைய கவர்னர், பஞ்சாபுடைய கவர்னர், இன்னும் அதாவது சிக்கிமுடைய கவர்னர், இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் போய் எண்ணத்தை கொடுக்க கத்தர் கொடுத்தாருன்னா, அப்புறம் பஞ்சாபுடைய சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொருத்தருக்கும் போய் எதை கொடுக்குறேன், இயேசுவனுடைய வார்த்தையை கொடுக்க ஃபுல் பைபிளையும் கொடுக்க. சிலருக்கு ஒரு 3-4 பைபிள் வச்சிருந்தேன், அத்தனை பேருக்கு என்ன பண்ணனா கொடுக்க. இது தன்னால் அது நிறைவேறாது. அந்த தாகம் இருக்கும்போது கத்தர் அதை வாய்க்க செய்கிறா. அந்த தாகம் என்னைக்கு, ஏன் தண்ணி பிடிக்க போறோம், இல்ல கடைக்கு போறோம், ஏதோ ஒரு காரியம், அப்பா நீங்க வாங்கி முடிச்சுட்டு மிச்ச சேஞ்ச் வாங்கும்போது இயேசுவனை ஆசீர்வதிப்பா. அவ்வளவுதான். இயேசு உங்களை நேசிக்கிறார் தம்பி, நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதை சொல்லுங்க வாயில. இன்னைக்கு யாருக்காவது என்ன பண்ணணும், அந்த வாஞ்சை இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் சொல்ல வைக்கிறதுக்கு யார் உதவி செய்வா? தூதர்கள் உதவி செய்வாங்க என்பதுல எவ்வளவு சந்தேகம் கிடையவே கிடையாது. நிறைய சொல்லலாம். அந்த லாஸ்ட் ஒன், கடைசியா ஒரு காரியம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிற விசுவாசிகளை, பரிசுத்தவான்களை யார் தான் கூட்டிட்டு போறா? தூதர்கள் கொண்டு போவாங்க. இந்த தரித்திரனை போய் நேர ஆபிரகாமுடைய படிக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அதுதான். தேவ பிள்ளைகளை பரலோகத்துக்கு அழைத்து செல்வது யாருடைய ஜாப் அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ஜாப் தான். ஸோ கியூல நின்றுகிட்டு இருக்கிறாங்க அங்க. ஒவ்வொருத்தரையா கொண்டு போய் எல்லாரும் யாருடைய மடிக்கு வரணும்? ஆபிரகாமினுடைய மடிக்கு வரணும். ஏன்னா அவர் யாரு? ஜாதிகளுக்கு தகப்பன். எல்லாரும் யாருடைய மடிக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டுக்கிற காரியம். எல்லா நிலைகளில் அதை நம்ம வெளிப்படுத்தல வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கிற காரியம், தூதர்களுடைய பணிகள் அவ்வளவு பெரிய பணிகளை கத்தர் என்ன பண்ணுகிறார்னா அவர்களுக்கு கத்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கத்தர் எல்லா காரியங்களும், அந்த 7 காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஒரு நாள் இந்த தூதன் கூட்டிட்டு போற ஒரு கேரக்டரா என் வாழ்க்கை அமையணும் ஆண்டவர். அப்படிப்பட்ட நிலைகளில் ஏன்னா ஐஸ்வர்யவானும் மறிக்கிறான். அது அந்த பகுதியை நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஐஸ்வர்யவானும் மறிக்கிறான். அவன் எங்க போயிட்டான் அவன் அப்படின்னு சொன்னா அவனு, ஏன்னா இந்த உலகத்தினுடைய எண்ட் 4 காரியம் இருக்கும். ஒன்று பாரடைஸ், பரதீசு, இன்னொன்று பாதாளம், இன்னொன்று நித்திய நரகம், இன்னொன்று நித்திய பரலோகம். இந்த 2ம் ஓப்பன் பண்ணப்படலை. அதெல்லாம் தான் இனிமே நம்ம தியானிப்போம். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பட் பரலோகமும் சரி பாதாளமும் சரி இது வரைக்கும் என்ன பண்ணப்படல, ஓப்பன் பண்ணப்படல. ஐயோ, அந்த பரலோகமும் சரி நரகமும் சரி, நித்திய நரகம், ஐயோ போனவுடனே அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ அவங்க கொழுந்து விட்டு எரிவாங்க. முடிஞ்சவுடனே அப்படி இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிளேஸை கத்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளா அவங்க எங்க இருப்பாங்க? பாரடைஸ், பரதீசில் இருப்பாங்க. நாட் பரலோகத்துக்குள்ள இது வரைக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரே ஒருத்தர் தான் உள்ள போயிருக்கிறார். யாரு மாத்திரம் தான் உள்ள போயிருக்கிறார்? கீழே இருந்து வந்து மேல போன ஒரே ஒருத்தர் தான் அந்த பரலோகத்துக்குள்ள போயிருக்கிறார். யாரு?
யாரு? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நோபடி எல்ஸ். விண்ணையே அசைச்ச பரிசுத்தவான்கள் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க பார்த்தது ஒருவேளை என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா பாரடைஸா இருக்கலாம். நம்ம ஒழிய எதுக்குள்ள போயிருக்க முடியாது. பரதீசு, அங்க பரலோகத்துக்குள்ள போறது ஒரே ஒருத்தர் தான் என்ட்ரி பாயிண்ட். போயிட்டு வந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு சொன்னா அது இயேசு மாத்திரம்தான். மித்தவங்களுக்கு போற இடங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா அது பரதீசு, இன்னொன்னு என்னது? பாதாளம். அந்த பாதாளத்துக்குள்ள அங்க பாரடைஸ் அப்படியே அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். அந்த சந்தோஷம். இனி அங்க கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நித்திய மகிழ்ச்சி அந்த இடத்துல இருக்கும். ஆனா டைரக்டா செத்தவன ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள இல்லையா, அப்பா அடுத்த நிமிஷம் நீ எரிகிற அக்கினியில அவன் எரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த இடமே இன்னும் என்ன பண்ணல? ஓப்பன் ஆகல. அந்த இடமே இன்னும் ஓப்பன் ஆகல. அந்த ஆவியில சமாதானம் இல்லாம அதை அளபாஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படியே அந்த வேதனை, அவன் ஐயோ இதை என்ன பண்ணிட்டோம், we are missed அப்படின்னு சொல்லி எங்க இருப்பாங்க? அந்த பாதாளத்துல அந்த ஆவி என்ன பண்ணிட்டு இருக்கும்? கதறி கொண்டிருக்குமே ஒழிய வேற எல்லா நிலைகளும் ஐயோ இப்படிப்பட்ட அந்த இடத்துல தான் யார் இருக்கிறா? யூதாஸ் காரியத். அங்கதான் ஐயோ அவர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நத்திங் எல்ஸ். ஒருத்தர் எல்லா காரியங்களும் அந்த ஆண்டவர் அந்த ஸ்பாட்ஸை கத்தர் வைத்திருக்கிறார். ஒன்று பாதாளம், இன்னொன்று என்னது? பாரடைஸ், பரதீசு. ஆண்டவர் அந்த பரதீசு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது உன்னை நேராக பரலோகத்துக்குள்ள கூட்டு போயிடுறேன்னு சொல்லல. அந்த மனுஷன்ட்ட சொன்னார், பக்கத்தில் இருக்கிற கல்வனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என் கூட எங்க இருப்ப? பரதீசியில் இருப்ப, பாரடைஸ்ல இருப்ப. நாட் எங்க இருக்க மாட்டீங்க, த ஹெவன். அங்க நான் கூட்டிட்டு போகலாம். அந்த இடத்துல யார்? அங்க பிதா, குமாரன், பரிசுத்தாவியன். அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் என்ன பண்ணுவோம்? அவருக்கு எதிர்கொண்டு போவோம். அவ்வளவுதான். த சாப்டர் வாஸ். அதுதான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது. அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். எல்லா நிலைகளில் கர்த்தர் இந்த சரீரத்தை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார். மரித்தோர் முதலாவது என்ன பண்ணுவாங்களோ? என்ன பண்ணுவாங்க? சத்தமா சொல்லுங்க. எழுந்திருப்பார்கள். அப்போ ஆவி மாத்திரம் தான் எங்க இருக்குது? அங்க போயிருக்கு. எங்க பாரடைஸ்ல இருக்கு. பாரடைஸ்ல, பரதீஸ்ல இருக்குது. ஆனா இந்த விட்டு போன இந்த சரீரம் எங்க இருக்குது? இந்த பூமியில ஏதோ ஒரு இடத்துல உங்களை என்ன பண்ணிருப்பாங்க? புதைச்சிருப்பாங்க. இல்ல சில இடங்கள்ல, சில நாடுகள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிமித்தம் அவங்களை என்ன பண்ணிருப்பாங்க? எரிச்சு இருப்பாங்க. எரிச்சு எந்த நதியில கலக்குறாங்களோ, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருந்தா கூட அந்த மாலிக்யூல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு அந்த சரீரத்தோடு கூட அந்த ஆவி ஜாயின் பண்ணி என்ன பண்ணுனா, மரித்தோர் முதலாவது எழுந்திருக்கும் போது அவர்களுக்கு தேவன் தந்த சரீரத்தோடு அவர்கள் கடந்து போவார்கள். பல காரியங்களை வருகிற நாட்களில் நம்ம தியானிப்போம். காத்திருங்க. அதாவது இட்ஸ் a prophetic. ஆண்டவர் நிறைய ஒரு பெரிய தரிசனத்தை கத்தர் அதனால தான் யோவானுக்கு கொடுத்து என் பிள்ளைங்களுக்கு சொல்லிருன்னு சொன்னார். அதனால தான் இது ரொம்ப முக்கியமான காரியங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்பி நிற்க